வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த கேள்வி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒரு 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது லோன் வாங்கி நம்ம வந்து இந்த மகளிர் குழு மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து லோன் எடுத்துட்டு, இல்லை நகை நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க நகையை வந்து அடகு வச்சு கோல்டு வாங்குறது வந்து லாபமாக இருக்குமா? அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் எப்படி வந்து இந்த நகை அப்படின்றத வந்து வாங்கினா நமக்கு லாபம் அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு வரும். நம்மக்கிட்ட வந்து நகை இருக்குது, இன்னைக்கு வந்து விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? கோல்டு ரேட்டு வந்து நாளுக்கு நாள் வந்து ரூ. 80 90 அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்க நகையை வந்து பேங்க்கில் அடகு வச்சு அதில் வந்து புது நகை வாங்கலாமா? அதுக்கடுத்து மகளிர் குழு மாதிரியெல்லாம் இப்போ லேடிஸ்க்கு வந்து நிறைய லோன் கொடுக்குறாங்க, இல்லை பர்சனல் லோன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம வந்து கோல்டு அப்படின்றதுல வந்து வாங்கி வைக்கலாமா? ஏன்னா நாளுக்கு நாள் விலை ஏறுது அப்படின்றப்போ நமக்கு இது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நானுமே இப்படி வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 10 12 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1 பவுன் நகை தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து அந்த 1 பவுன் நகையை வந்து அடகு வச்சு அதை 30 பவுனா நான் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்றது மாதிரி நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக. அதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க அந்த 1 பவுனை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு கோல்டு சீட்டு போட்டிருந்தேன்னாவோ, இல்லை வந்துட்டு வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த 30 பவுன் அப்படின்றத ஒரு 4 5 வருஷத்துக்குள்ளே என்னால் வந்து வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்றது மாதிரி நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்து வந்தது அந்த வீடியோக்கு. நீங்கள் வந்து எல்லாத்தையும் தவறாக வழி நடத்துறீங்க அப்படின்றது மாதிரியெல்லாம் அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் வந்திருந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். நான் என்ன பண்றேன் அப்படின்றதான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு ஒழிய நீங்க கம்பல்சரி இதை பண்ணுங்க அப்படின்றது மாதிரி நான் எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட விஷயம். அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இது. நான் வந்து என்கிட்ட இருக்க பவுனை வந்து வச்சு ஒரு அடகு வச்சு நான் வந்து இன்னொரு பவுன் வாங்கணும் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணுறது வந்து அவங்கவுங்களுடைய பொறுப்பு தான். இப்போ நான் வந்து சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இது வந்து சரி வராது அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நகையை அடகு வச்சு இல்லை ஒரு லோன் எடுத்து வாங்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லோன் எடுத்து நகை வாங்குறது, இல்லை நம்மக்கிட்ட இருக்க பவுனை வந்து அடகு வச்சு நகை வாங்குறது அப்படின்றது வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தளவுக்கு நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தது பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து லாபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 1 பவுன் நகையை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து நகை சேர்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நகை எடுக்கணும் சேர்க்கணும் அப்படின்றப்போ நான் வந்து வெறும் கோல்டு சீட்டை மட்டும் நம்பிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே சேர்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 பவுன் அப்படின்றது இதுவே இந்த 7 வருஷத்துக்குள்ள என்னால் கோல்டு சிட்டு போட்டு நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றப்போ கட்டாயம் ஒரு 10 பவுனுக்குள்ள தான் என்னால் வாங்கியிருக்க முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு லாபம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டிப்பா இது வந்து லாபமான ஒரு விஷயம் தான். அது எந்த விதத்துல லாபம் அப்படின்றத நான் வந்து கிளியரா சொல்றேன். இதுக்கு மேல வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 1 பவுன் நகையை வந்து அடகு வச்சு அதுல எத்தனை கிராம் வாங்கலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல உள்ள நிறை குறையும் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதுக்கான கோல்டு ரேட் வந்து எழுதியிருக்கேன். செப்டம்பர் 2ஆம் தேதி 1 கிராம்க்கான 22 கேரட் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 9725. இதை வந்து பேங்க்ல அடகு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இப்போ 1 பவுன் நகையை கொண்டுட்டு போய் பேங்க்ல அடகு வைக்கிறோம், நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடிய நகையுடைய மார்க்கெட் ரேட்டில் 70 to 85% நமக்கு வந்து கடனாக வந்து கொடுப்பாங்க. இதில் இந்த 85% அப்படின்றது வந்து விவசாய கடன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போய் வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு விவசாயம் நிலம் இருக்குது அப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து 85% வரைக்கும் நமக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு நகையாக கொண்டு போய் ஃபஸ்ட் டைமாக வைக்கிறீங்கன்றப்போ நீங்கள் நிறைய ஆல்ரெடி வச்சுருக்கிறீங்க அப்படின்றப்போ 70 to 75% வந்து உங்களுக்கு அந்த நகையுடைய மொத்த மதிப்பில்
கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 70%. இந்த 70% அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இந்த ரேட்டு படி, இந்த 9725 ரூபா அப்படின்ற ரேட்டு படி அன்னைக்கு கொண்டு போய் நகையை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து பேங்க்ல 6807 ரூபா வந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 54,460 ரூபா. டோட்டலாக நம்ம ஒரு 55,000 அப்படின்றது மாதிரி வச்சுப்போம். ஒரு பவுனுக்கு வந்து பேங்க்ல 55,000 கிட்ட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மினிமமாக நான் சொல்லியிருக்கேன். இந்த பர்சன்டேஜ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கு பொறுத்து இது வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த 70% அப்படின்றதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 70% விட இன்னும் கொஞ்சம் கூட வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த 55,000 அப்படின்றது மினிமமாக நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த 55,000 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நகை வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9725 ரூபா அப்படின்றது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதில் வந்து 48,625 ரூபா கோல்டுக்கு மட்டும் கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுற நகையை பொறுத்து மினிமம் 12%, மேக்ஸிமம் 25, 26 அந்த மாதிரிலாம் போடுறாங்க. நீங்கள் கடையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் ரொம்ப வாங்குறாங்களோ அந்த கடையை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய பணத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் வாங்குற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 12%, மினிமம் வந்து 8%ல இருந்து இருக்கு. இருந்தாலும் ஒரு 12% அப்படின்றப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ட்ரெண்டிங்கான மாடலாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ 5 கிராம் நகைக்கு 12% வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 5,835 ரூபா அப்படின்றது வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும். அதுக்கடுத்து 3% ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. அது 1,633 ரூபா. இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிராம் இருக்குது, அந்த சீல் இந்த சீல்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் எழுதியிருக்கேன். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து 56,593 ரூபா அப்படின்றது மாதிரி, அதாவது மேற்கொண்டு நம்ம கொடுக்குறது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 5 கிராம் நகை வந்து நம்ம புதுசாக எடுத்துடலாம். அதுக்கடுத்து அந்த நகையை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வச்சிங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம திருப்பணும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் கட்டுறது மாதிரி இருக்கும் அப்படின்றதையுமே நான் வந்து சொல்கிறேன். ஒரு மாத டியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நகைக்கு 4,584 ரூபாய் ப்ளஸ் வட்டி 500 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 55,000க்கு வச்சுருக்கோன்னா மேக்ஸிமமாக நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே வட்டி வரும். இது வந்து மாத வட்டி எவ்வளோ அப்படின்றதையுமே கேட்டு அந்த கார்டுக்கு பின்னாடி நம்ம நோட் பண்ணிட்டு வந்துடணும். இது வந்து பைசா கணக்குப்படி தீர்மானம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கேட்டுக்கோங்க. அப்போ மாதத்துக்கு இந்த வட்டியோடு சேர்த்து நம்ம ஒரு 5,000 ரூபாய் வந்து கட்டினோம் அப்படின்னா 12 மாதத்துக்குள்ளே திருப்பலாம். இந்த 5,000 வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம கட்டிக்கிட்டே வர்றப்ப 12 மாதத்துக்குள்ளே திருப்ப முடியும். இந்த ஒரு 5,000 ரூபாவை கோல்டு சிட்டா போட்டால் அதில் எவ்வளோ கிராம் சேரும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கேன். இப்போ 5,000 ரூபாய் வந்து மாதம் கோல்டு சிட்டு, அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோல்டு சிட்டு போடுறோம் அப்படின்றப்போ அதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றதையுமே வந்து சொல்கிறேன். 12 மாதத்துக்கு நம்ம வந்து கோல்டு சிட்டு 5,000 ரூபாய் மாதம் கட்டுறோம்னா கோல்டு எவ்வளோ நமக்கு சேரும் அப்படின்றது வந்து நிறைய பேர் அந்த கால்குலேஷன் கேட்டிருக்கீங்க. இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் போடணும். இப்போ எவ்வளோ ரூபாய் வந்து கோல்டு சிட்டு போட போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கணும். டிவைடட் இந்த சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அன்னைக்கு ஒரு கிராமுக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்போ சீக்கோட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த 0க்கு அடுத்து வரக்கூடிய 3 டிஜிட் தான் நமக்கு சேரக்கூடிய மில்லிகிராம். ஸோ 5,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டுறீங்க இன்னைக்கு, அதாவது இந்த 9,725 ரூபாய் இருக்கிறப்போ கோல்டு சீட் கட்டியிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 514 மில்லிகிராம் வந்து கிடச்சிருக்கும். ஏறக்குறைய ஒரு அப்படி இப்படின்னு ரேட்டு வந்து இப்போ தான் நிலையாக இல்லை இல்லையா, ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றப்போ மாதம் உங்களுக்கு ஒரு 500 மில்லிகிராம் தான் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது இந்த 12 மாதத்துக்குள்ளே 5.800 மில்லிகிராம்லேருந்து 6 கிராம் வந்து ஷியோராக வந்து கண்டிப்பாக சேர்த்துடலாம். ஏன்னா அதுக்கேற்றது மாதிரி தான் கோல்டு சீட்டு என்றைக்கு வந்து நம்ம போடுறோம் கட்டுறோன்றதை பொறுத்து நமக்கு வந்து கண்டிப்பாக 6 கிராம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் கொண்டு போய் அடகு வச்சு கட்டுறதுல 5 கிராம் தான் வாங்க முடியும். இதுவே அதே அமௌண்ட்டை வந்து கோல்டு சிட்டா போட்டிங்கன்னா 1 கிராம் எக்ஸ்ட்ராவே வாங்க முடியும். ஏன்னா 1 கிராமுக்கான காசு தான் நம்ம வந்து இந்த செய்கூலி சேதாரம்னு கொடுத்துட்றோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம கட்டுறது மூலமாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கட்டுறது மூலமாக நமக்கு வந்து 1 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லாபமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் பார்க்கலாம்.
இந்த ஓடிஐ ஸ்கீம், அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், இது வந்து ஒரே டைமா நம்ம கொண்டு போய் கோல்டுல கட்டிடுவோம். அன்னன்னைக்கு கோல்டு ரேட் படி நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு போய் நீங்க கட்டுறீங்கன்னா, இன்னைக்கு 1 கிராமுடைய ரேட் எவ்வளவோ, நீங்க கொடுக்கக்கூடிய ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வருதோ அதை வந்து ஒரு பத்திரமா உங்கள்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க அந்த ஒரு 12 மாசம் 13 மாசம் கழிச்சு நீங்க போய் செய்கூலி சேதாரம் இல்லாம நகை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இது பத்தின டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டு அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து 55,000 ரூபாய் நீங்கள் கோல்டு ரேட்டு படி போய் கட்டுறீங்க அப்படின்னா, இந்த 55,000 வந்து நீங்கள் கோல்டு அடகு வச்சோ இல்லை ஒரு லோன் எடுத்தோ, இந்த மகளிர் குழு இந்த மாதிரி விஷயங்களில் கிடைச்ச அமௌண்ட்டையோ நீங்கள் போயிட்டு அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கட்டுறீங்க அப்படின்றப்போ, இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து 1 கிராமுடைய கோல்டு ரேட் வந்து 9,725 ரூபாய். அப்போ எவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த 55,000த்துக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு 5 கிராம் 600 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோடைய ரேட் வந்து 54,460 ரூபாய். உங்களுக்கு இதை விட பரவாயில்ல, கொஞ்சம் மில்லிகிராம் கூட போனாலும் அமௌண்ட்டு கூட போனாலும் பரவாயில்லன்றது மாதிரி கட்டினீங்கன்னா 6 கிராம் டோட்டலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த 55,000த்தில் வந்து 3,350 ரூபா எக்ஸ்ட்ராவாக கட்டுறது மாதிரி இருக்கும். இது வந்து நான் இன்னைய கோல்டு ரேட்டு அப்படின்றது படி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் என்னைக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான கோல்டு ரேட் படி இது வந்து கண்டிப்பாக மாறும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வந்து சொல்லியிருக்கேன். அப்போ 6 கிராம் வந்து இதில் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி கோல்டு சிட்லையும் வந்து ஓரளவுக்கு இதை நெருக்கி நம்ம கொண்டு வந்துடுவோம். இல்லை ஒரு 6 கிராம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ கோல்டு சிட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு வந்து லாபமானது தான் அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைனலி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேஷ் கிடைக்கிது, அது 1 லட்சமோ 50,000மோ இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டு வந்து உங்கள் கைக்கு வந்துருச்சு, நீங்கள் தங்கம் வாங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னன்றதை பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். உங்களுக்கு லாபமாக இருக்கணும். நான் வந்து எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுக்காக இது வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ கேஷ் கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னா, அன்னைக்கான கோல்டு ரேட் பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட்டாக கொண்டு போய் கொடுத்து கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு கால்குலேஷன் போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுங்க. இல்லை கோல்டு சிட்டாக போட போகிறீங்க, இந்த 50,000 அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டு மாதம் மாதம் அதிலேருந்து ஒரு 5,000 எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா, அதுக்கான ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு பாருங்கள். இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கே நீங்கள் கொண்டு போயிட்டு அமௌண்ட்டாக கட்டிடலாம். கட்டிட்டு அதுக்கான கிராம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 1 இயர் கழித்து போய் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இது 3த்தையும் வந்து கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள், எது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது. இதை பொறுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து இது வந்து டிசைட் பண்ணணும். இப்போ என்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்கின டைமில் அந்த ஒரு பவுன் நகையை வந்து அடகு வச்சு வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த மாதிரி அடகு வச்சு வாங்கினப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ இந்த கோல்டு வந்து தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சிட்டு, இல்லை இந்த ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ இல்லை அப்படின்றதுனால நான் அப்படியே கொடுத்து வாங்கினேன். அதில் வந்து நிறைய செய்கூலி சேதாரத்துக்கான அமௌண்ட் எல்லாம் போச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து 30 பவுன் ஈஸியாக டக்குன்னு சேர்க்க முடிஞ்சுது. அப்போ நமக்கு வந்து ஒரு கோல்டு சேரணும் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணோம்னா, ஏதாவது ஒரு விஷயம், இப்போ கோல்டு சிட்டுக்கெல்லாம் 12 மாதம் வெயிட் பண்ணணும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 12 மாதம் வெயிட் பண்ணணும். இதே வந்து ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க, இல்லை ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து டியூ கொடுப்பாங்க இல்லையா, இத்தனை மாதம் கட்டுங்க அப்படின்றது மாதிரி. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வட்டியும் போகும். ஸோ அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுங்க. ஆனால் என்னையை பொறுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டு நகையை அடகு வச்சு வாங்குறது, இல்லை ஒரு லோன் மாதிரி எடுத்து வாங்குறது வந்து என்னையை பொறுத்த அளவுக்கு அது லாபமானது தான். டக்குன்னு நமக்கு வந்து கோல்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுதுன்றதுனால நமக்கு இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கு வாங்கிட்டோம் அப்பாடா அப்படின்றது மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இது லாபகரமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதுலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் வந்து கவனிக்கணும். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் நகையை கொண்டு போய் அடகு வச்சு ஒரு நகை வாங்க போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த நகையை வந்து பேங்க்கில் அடகு வைங்க. அதுதான் வந்து சேஃபு. 2வது வட்டியும் கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் போயிட்டு ஒரு வட்டி கடையில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா, அங்கெல்லாம் மினிமமே வந்து
100க்கு ரூ. 2.50 வரைக்கும் வட்டி போடுறாங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப வட்டி கட்டுறது மாதிரி இருக்கும். நமக்கு வந்து தேடி போய் கட்டுறதுக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இதுவே பேங்க்குன்றப்போ நம்ம ஆன்லைன்லேயே வந்து கட்டிடலாம். ஆப் மூலமாகவே நம்மளுடைய நகைக்கான ரீபேமெண்ட் வந்து பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து நகை அடகு வச்சு வாங்குவேன், அதுக்கு வந்து ரீபேமெண்ட் வந்து நான் அந்த ஆப்லேயே கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக கட்டினேன் நான். இப்போ ரீசெண்டாக எடுத்த நகைக்காக கொண்டு போயிட்டு ஒரு நகையை அடகு வச்சேன். அதுக்கு வந்து இப்போ கட்டி திருப்ப போகிறேன் நான். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ரீபேமெண்ட் வந்து வீட்டில் இருந்தபடியே கட்டிடலாம் அப்படின்றதும் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அதுக்கடுத்து ஒரு வேளை நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்க அப்படின்றப்போ அதை 1 வருஷத்துக்குள்ளே திருப்ப முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம 1 வருஷம் வந்துட்டு கட்டாமலே விட்டுட்டு திடீர்னு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த டேட்டுக்குள்ளே திருப்பணும், திருப்பி மறு அடகு வைங்க அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஃபுல் பேமெண்ட்டுக்கு வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப திணறி போயிடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் அந்த 1 வருஷத்துக்குள்ளே திருப்ப முடியுமா அப்படின்றதையும் ஷியோராக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஒரு வேளை நீங்கள் வெளியில் லோன் வாங்கி கட்டுறீங்க, இல்லை ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, மகளிர் குழுவில் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். ரொம்ப அதிகமான வட்டி விகிதம் கொடுத்து இதை வந்து நீங்கள் எடுத்து திரும்ப ஒரு நகை எடுக்கிறதுக்கான செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து எடுக்கிறதுன்றது வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். நம்மளுடைய பணத்துக்கு வந்து அது வேஸ்ட்டு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். லோனுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த 3 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ கேஸ் கொடுத்து எடுத்தால் என்ன பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் வரும், கோல்டு சிட்டு போட்டால் எவ்வளோ நமக்கு கிடைக்கும், கிராம் கிடைக்கும், அதுக்கடுத்து ஓடிஏ ஸ்கீமில் வந்து எவ்வளோ கிராம் கிடைக்கும்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்தில். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு கடைக்கு 2 கடை ஏறி இறங்கி பாருங்கள், இந்த கடையில் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, இன்னொரு கடையில் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்றதை வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ ரொம்ப இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து முக்கியமாக வீட்டில் கலந்து பேசி முடிவெடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், எதிர் வீட்டில் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு விஷயமே இதை பொறுத்தளவுக்கு செய்யாதீங்க. ஏன்னா ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லோன் எடுத்து நகை வாங்குறதா இருக்கட்டும், வீட்டில் வந்து கலந்து பேசி முடிவு எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றதுனால நான் வந்து ஓகே நான் பண்ணேன், இந்த அளவுக்கு வந்து என்னால் சேர்க்க முடிஞ்சுது. இதுவே ஒரு சில வீட்ல எல்லாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து தேவையில்லாமல் வீட்டில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து கலந்து பேசி முடிவு எடுக்கிறது அப்படின்றது இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இவ்வளோ தான். இதில் உள்ள நிறை குறை எல்லாமே நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏற்றது மாதிரி முடிவெடுங்க. இது லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னையை பொறுத்த அளவுக்கு லாபம். அதன்படி நான் வந்து நிறைய பவுனுமே நான் வந்து சேர்த்துருக்கேன். அதை பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.